வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் கொடுத்த எச்சரிக்கை. திருமாவளவன் கடும் அதிர்ச்சி. ஸ்டாலினுக்கு எழுதிய அதிர்ச்சி கடிதம். வணக்கம் நண்பர்களே. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கை வயல் என்கிற கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் அங்குள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. அதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 ஆண்டுகளாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் நீதிமன்றம் போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியது. இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 பேரை குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிசிஐடி போலீஸ். அதில் இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்த நபர்களையே குற்றவாளிகளாக சித்தரித்திருந்தார்கள். இதன் காரணமாக தலித் மக்களை திட்டமிட்டே புகார் கூறுகிறார்கள் என்று விசிகாவின் திருமாவளவன் கொந்தளித்தார். அதோடு இந்த வழக்கை எதிர்த்து கீழமை நீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய போவதாகவும் கூறினார். ஆனால் நேற்று இந்த வேங்கை வயல் மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அல்லது சாதி மோதலோ அல்ல, 2 பேருக்கு இடையே ஏற்பட்ட தனி மனித பிரச்சனை என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 389 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி 196 செல்போன்களை பறிமுதல் செய்தார்கள். அங்குள்ள 87 செல்போன் டவர்களில் அங்கிருந்து பேசப்பட்ட மக்களின் குரல்கள் பதிவு செய்யப்பட்டது. அதோடு 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் பிறகுதான் தற்போது குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள 3 நபர்களும் அதே குடிநீர் தொட்டியில் செல்ஃபி எடுத்துள்ளார்கள். அங்கிருந்தபடியே மற்ற நபர்களிடம் மொபைலில் பேசியிருக்கிறார்கள். அவர்களது குரல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து தற்போது உண்மை கண்டறியப்பட்டுள்ளது. அதோடு இந்த நபர்கள் அந்த தண்ணீர் தொட்டியில் ஏறுவதற்கு முன்பு எந்தவித மனித கழிவுகளும் கலக்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் அதே நாளில் இரவு 7:35 மணிக்கு இவர்கள் அங்கிருந்தபடி மொபைலில் பேசியது போலீசாரின் விசாரணையில் திட்டவட்டமாக தெரிய வந்துள்ளது என்று கூறியுள்ள நீதிபதி, இந்த வேங்கை வயல் விவகாரத்தை யாரும் அரசியலாக்க வேண்டாம். அறிவியல் பூர்வமாக இந்த விசாரணை நடத்தப்பட்டு உண்மை தெரிய வந்திருக்கிறது. அதனால் இனிமேல் இந்த விவகாரத்தில் எந்த அரசியல் கட்சிகளும் அங்கு போராட்டம் நடத்தக்கூடாது, அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்றும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இது திருமாவளவனுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் தங்களால் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால் புகார் அளித்த தங்களது தலித் மக்களையே கைது செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய திருமாவளவன் இதற்கு எதிராக போராட்டம் நடத்த திட்டமிட்டதோடு மேல்முறையீடு செய்யவும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நேரத்தில் தான் தற்போது மதுரை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இனிமேல் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்திருப்பது திருமாவளவனுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் திருமாவளவன் வேங்கை வயல் விவகாரத்தில் இந்த அளவுக்கு கொந்தளிப்பதின் பின்னணி ரகசியம் என்ன என்பது குறித்தும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது வேங்கை வயல் கிராமத்தில் தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் 3 பேரும் தலித் இனத்தை சார்ந்தவர்கள் என்பதோடு திருமாவளவனின் விசிகா கட்சியின் பிரமுகர்களாம். தேர்தல் நேரங்களில் அவர்கள்தான் அங்குள்ள கிராமப்புறங்களில் உள்ள தலித் மக்களை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இப்போது அவர்களையே குற்றப்பத்திரிகைகள் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் கொடுத்து விட்டதால் திருமாவளவன் கடும் அப்செட் ஆகிவிட்டாராம். அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் அவர் ஒரு அதிர்ச்சி கடிதம் அனுப்பியுள்ளாராம். அந்த கடிதத்தில் வேங்கை வயல் விவகாரத்தில் என்னுடைய கட்சியை சார்ந்த நபர்களை குற்றவாளியாக்கி சிறையில் அடைத்தால் விடுதலை சிறுத்தை கட்சிக்குள் கடுமையான கொந்தளிப்பு ஏற்படும். திமுக கூட்டணியில் நாம் இருக்கும்போதே திட்டமிட்டு தலித் மக்களை பழிவாங்குகிறார்கள் என்று சொல்லி கூட்டணியிலிருந்து வெளியேறுமாறு பலரும் கொடி பிடிப்பார்கள். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக செயல்பட்டதால் அவரை கட்சியிலிருந்து நீக்கினோம். அந்த அளவுக்கு நாங்கள் கூட்டணியை மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்போது திமுகவே கூட்டணி கட்சியின் தலித் மக்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றினால் விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ளவர்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதனால் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையில் கொடுத்துள்ள அந்த 3 பேரையும் அதிலிருந்து நீக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் திமுக விசிகா கூட்டணியில் விரிசல் விழுவதை தவிர வேறு வழி இல்லை. அதோடு நாங்கள் திமுக கூட்டணியில் நீடித்தால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்கள் எங்களை புறக்கணிப்பார்கள். அதனால் நம்முடைய கூட்டணி நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் 3 நபர்கள் விஷயத்தில் அடுத்து நீங்கள் எடுக்கப் போகும் முடிவை தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று மு.க.ஸ்டாலினுக்கு திருமாவளவன் ஒரு அவசர கடிதம் அனுப்பியிருக்கிறாராம். அதனால் இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் திருமாவளவனின் விசிகாவை சேர்ந்த நபர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டால் கண்டிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேறிவிடும் என்பது தெரிய வந்துள்ளது.
அடுத்த செய்தி, சீமானுக்கு எதிராக உதயநிதி போட்ட ரகசிய திட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2வது முறையாக இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளுங்கட்சியின் அடாவடித்தனம் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிகளும் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. என்றாலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி களமிறங்கியுள்ளது. இந்த கட்சி குறைவான வாக்குகளையே பெறும் என்றாலும் அதிமுக, பாஜக, பாமக போன்ற கட்சிகளின் ஓட்டுகள் சீமான் கட்சிக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பவர்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதனால் தங்களது வாக்குகளை அவர்கள் சீமானுக்கு போடுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அங்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளும் இதையே தெரிவித்துள்ளதால் அப்செட் ஆகியுள்ளார் உதயநிதி. கடந்த முறை திமுக கூட்டணி இதே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 65% வாக்குகள் பெற்ற நிலையில் இந்த முறை அதிமுக, பாஜக, பாமக என எந்த கட்சிகளும் போட்டி களத்தில் இல்லாத நிலையில் திமுக கூட்டணி 80% ஓட்டுகளையாவது பெற்றால்தான் மரியாதையாக இருக்கும். ஆனால் கடந்த முறை போன்று இந்த முறையும் 65% பெற்றால் அது பின்னடைவாகவே பார்க்கப்படும் என்று அங்குள்ள திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கும் உதயநிதி ஸ்டாலின், கடந்த முறை மக்களை பட்டியில் அடைத்து வைத்து சோறு போட்டு பணம் கொடுத்தோம். இந்த முறை அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் சீமானை அதிக ஓட்டுகள் வாங்கவிடக்கூடாது. வழக்கத்தை விட அவர் அதிகமான ஓட்டுகள் வாங்கிவிட்டால் இன்னும் ஓவராக பேசுவார். ஏற்கனவே திமுகவையும் என்னையும் அவர் தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். அதனால் சீமானின் ஓட்டு வங்கி அதிகரிக்காத வகையில் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் அங்குள்ள திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு ரகசிய உத்தரவு போட்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின், வீடு வீடாக பணப்பட்டுவாடா செய்தாவது இதை செய்து காட்டுங்கள். குறிப்பாக சீமான் கட்சி 30% ஓட்டுகளை பெற்றுவிட்டால் கூட அது நமக்கு இழப்புதான், பின்னடைவாக தான் பார்க்கப்படும். அதனால் அனைவரும் தாராளமாக மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டுகளை வாங்குங்கள். இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை போன்று அதிகமான அமைச்சர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய வரமாட்டார்கள். என்றாலும் கடைசி 3 நாட்கள் நான் அங்கு வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வேன். அந்த காலகட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாக பணப்பட்டுவாடா செய்து ஒட்டுமொத்த மக்களின் வாக்குகளை திமுக பக்கம் திருப்பி விடுங்கள். கண்டிப்பாக 80% ஓட்டுகளை பற்றி நாம் வெற்றி பெறவில்லை என்றால் அது திமுகவை விமர்சனங்களுக்கு உள்ளாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிமுக போன்ற எதிரிகள் இல்லாத களத்தில் கூட திமுக இவ்வளவு ஓட்டுதானே வாங்கியிருக்கிறார்கள் என்று நம்மை குறைத்து மதிப்பிட வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாராம் உதயநிதி ஸ்டாலின். அந்த வகையில் கடந்த தேர்தலை போன்று இந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்து ஓட்டு வேட்டையாட திட்டமிட்டு வருவது தெரிய வந்துள்ளது. நண்பர்களே, வேங்கை வயல் விவகாரத்தில் இனிமேல் அதற்கு எதிராக எந்த கட்சிகளும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த எச்சரிக்கையால் திருமாவளவன் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பது. அதோடு தலித் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தால் திமுக கூட்டணியில் விசிக இருப்பது அர்த்தமற்றதாகிவிடும் என்று அவர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பது மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த இடைத்தேர்தலை விட இந்த முறை அதிகமான ஓட்டுகளை பெறாவிட்டால் அது திமுகவுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படும். அதனால் வீடு வீடாக சென்று பணப்பட்டுவாடா செய்தாவது சீமானை மண்ணை கவ வைத்து விடுங்கள் என்று திமுகவினருக்கு உதயநிதி ஸ்டாலின் ரகசிய உத்தரவு போட்டிருக்கும் செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.